முன்பாக வெட்கப்பட்டு போவதே இல்லை. கர்த்தரை முன்பாக வைக்கிறவர்கள் வெட்கப்பட மாட்டார்கள். அல்லேலூயா. 608. ஆமென். சேர்ந்து இந்த பாட்டை நம்ம பாட போறோம். ஒரு விஷயம் ஒரு நபர் இரவில் அவரை பார்க்குறேன். இரவில் அவரை பார்த்து ரூம்ல தங்க போகும்போது அவரை சரி பிரதர் நீங்க போய் படுங்க, நல்ல ரெஸ்ட் எடுங்க, நாளைக்கு காலையில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இரவு நேரத்தில் அவர் அந்த ரூமுக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா போறார். படுக்கை அறைக்கு போகும்போது ரொம்ப சந்தோஷமா போறார். சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு குட் நைட், ஆண்டவர் உங்களோட இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நாள் முடிச்சு காலையில எழும்பி என்னாச்சு நல்லா இருக்கீங்களா, நல்லா தூங்குனீங்களா அப்படின்னு கேட்டா ரொம்ப சோகமா இருந்தார், ரொம்ப சோகமா. அப்ப நான் கேட்டேன், நைட்டு தானே ரொம்ப நல்லா போனீங்க படுக்கை இறக்கி, என்னாச்சு உங்களுக்கு அதுக்குள்ள அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை, வயிறு கொஞ்சம் சரியில்லை அப்படின்னா. என்னாச்சு உங்களுக்கு லூஸ் மோஷன் இருக்கா, ஏதாவது ப்ராப்ளமானா? இல்லை இல்லை எனக்கு ஒரு தொந்தரவு இருக்குது. காலையில் எந்திரிச்ச உடனே நான் பாத்ரூம் நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் பல்லு விளக்கிட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி ட்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பாத்ரூம் போயிடணும். அந்த பாத்ரூம் போகலை அப்படின்னு சொன்னா அவருக்கு ஒரு கஷ்டம். எங்கேயாவது வெளியில போகும்போது ஒருவேளை ஒரு பாத்ரூம் அவருக்கு வந்துச்சுன்னா அவருடைய ட்ரெஸ் எல்லாம் அவர் கழட்டி திரும்பி பாத்ரூம் போறது கஷ்டமாம். அதனால எனக்கு இன்னைக்கு வயிறு சரியில்லை, அதனால காலையில என்னால் பாத்ரூம் போறதுக்கு முடியல, அதனால எனக்கு சோகமா இருக்கு, நான் எப்படி ட்ரெஸ் பண்ணுவேன், நான் எப்படி குளிப்பேன் அப்படின்னு அப்படியே மூஞ்சியே அப்படியே சுண்டி போயிருச்சு. அப்போ நான் சொல்றேன், பிரதர் இதெல்லாம் எதுக்கு நீங்க கவலைப்படுறீங்க? ஒன்றும் இல்லை, எங்க போனாலும் இன்னைக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது, எங்க போனாலும் நீங்க அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லையே, இது காமன், இது நார்மல். இல்ல உங்களுக்கு வேணா அது நார்மலா இருக்கலாம், எனக்கு தெரியும் எனக்கு வயிறு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு. அப்ப நான் என்ன நினைச்சேன் அப்படின்னு சொன்னா, இந்த மனுஷன் இந்த பிரச்சனையை அவ்வளோ பெருசா பேசுறாரு. அது இதே திருச்சபையில 1 மந்த்துக்கு முன்னாடி ஒரு வாலிப தம்பி வந்தான். அந்த வாலிப தம்பி என்ன சொன்னா அப்படின்னு சொன்னா, பாஸ்டர் எனக்கு குடல்ல ஒரு வியாதி இருக்குது, நான் எப்போ எந்த இடத்துல மோஷன் போவேன்னே சொல்ல முடியாது. திடீர்னு நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு நான் போவேன், பஸ்ல உட்கார்ந்துருக்கிறேன் அப்படின்னு சொன்னா ரொம்ப மோஷன் வராது, ஒரு சின்ன ஒரு துளி மாதிரி தான் வரும். ஆனா எனக்கு வயிறு சரியில்லை, டக்குன்னு எனக்கு மோஷன் வந்துடும். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதை திரும்ப வாஷ் பண்ணி திரும்ப எங்கேயாவது தண்ணி கேட்டு, ஒருவேளை அது ஒரு 1 hour 2 hours அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு ரொம்ப அது புண்ணு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதனால நான் இன்னைக்கு 27 வயசு, 27 வயசுல நான் பேம்பஸ் யூஸ் பண்றேன் அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமாயிருச்சு. அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, நமக்கு பிரச்சனைன்னு நீங்க சொல்ற நிறைய சிலருடைய வாழ்க்கையில என்ன இல்லை, அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது, பிரச்சனையே கிடையாது. நீங்க 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 இருக்கிறது 1% கூட இல்லை. ஆண்டவர் உங்களை ஒரு சின்ன பாதையில கூட நடத்தல. இந்த பிரச்சனைக்கே நீங்க இவ்வளவு பெருசா பேசுவீங்கன்னா, அதான் ஆண்டவர் சொல்லும் போது சொல்லுகிறார், காலாட்களோட ஓடும் போதே நீ உன்னை இளைக்க பண்ணினார்களானால், காலாட்களோடு ஓடும் போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால், இந்த பிரச்சனைக்கே நீங்க இவ்வளவு சொல்லுவீங்கன்னா, இந்த போராட்டத்துக்கே நீங்க இவ்வளவு சொல்லுவீங்கன்னா, குதிரைகளோடு ஓடும் போது நீங்க என்ன செய்வீங்க? இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு நீங்க என்ன பண்ண முடியும்? அதனால ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனை ஒரு சாதாரணமானது, அது ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. ஆண்டவர் என்னை ரொம்ப நன்றாய் கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அநேகரை பார்க்கலும் ஆண்டவர் என்னை ஆச்சரியமாய் வைத்திருக்கிறார். நம்புறவங்க கரங்களை முழு பலத்தோட தட்டி மனசார ஆண்டவருக்கு, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு, ஆண்டவரே நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆமென். அப்படி எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? எல்லாரும் எழும்பி நின்று தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் ரொம்ப நல்லவர், ஆண்டவர் ரொம்ப